பா ம். ஏங்கப்பா டல்லா உட்காந்துறீங்க? அ என்ன சொல்றதுன்னா, நம்ம வாழ்க்கை மிகவும் கடினமான பாதைகள் தாண்டி தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஆனா, ஒரு சில கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்படிங்கிற செகண்டுக்குள்ள நம்ம வாழ்க்கையே திருப்பி போட்ட மாரி ஒரு சில கமெண்ட்லாம் அப்படி வந்துருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்து உட்கார, இந்த இடம்னு இல்ல, நான் என்னுடைய இப்ப நான் இருக்கிற எல்லா உழைப்புகள் எல்லாமே இந்த இடத்துக்கு வரதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 29 வருஷம் உழைச்சிருக்கேன். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வீடியோல பார்க்கும்போது இதே இந்த டிரைவர்ஸ் கப்புள் தம்பதி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. மூட்டை தூக்குற மாரி இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க, இப்படி இருப்பாங்கன்னு நெறைய பேர் சொல்றாங்க. எல்லா டைம்லும் இன்னைக்கு வரைக்கும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, காலத்துக்கு தகுந்தாற்போல் நான் மாறணும்னு நான் சொல்லல. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழணும். உழைப்புங்கிற நேரம் உழைப்பு பகுதி. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நமக்கான வாழ்க்கைய நான் இந்த 42வது வயசுல உழைப்பு, உழைப்பு, உழைப்புன்னு என்னுடைய சுதந்திரம், என்னுடைய சந்தோஷம் எங்க 2 பேர்த்தோட சந்தோஷம், அதாவது என்னோட 19 வருஷம் கூட, சந்தோஷம், இன்பம், துன்பம், துக்கம் எதையுமே ஒரு நிம்மதியான ஒரு பகிர்வு இல்லாம கடந்து போயிடுச்சு வாழ்க்கை பூராமே. இப்போ என் மனசு பூரா இருக்கிற வண்டிகள் ஓடுது. நம்ம ஓட்டுநர் நண்பர்கள் வந்து ஓட்டி தர்றாங்க. இப்ப நம்ம அது அவங்கள வச்சு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். நாமளும் ஓடுறோம், நாமளும் ஒர்க் பண்றோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இருக்கிற மீதி காலம் இன்னொரு 40 வருஷ காலம் வாழ்ந்துட்டா பெரிய விஷயம். இந்த இருக்கிற காலம் நான் எனக்காக வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? கரெக்ட்டு தான்ப்பா. எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். எனக்காகவும், உங்களுடைய லைஃப்‌க்காகவும் நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை பகுதியில ஒரு சில என்னால வருமானத்துக்கு தகுந்த மாரி, ஒரு சில உதவிகள் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அது இல்லாம இதில பார்த்தீங்கன்னா, இந்த வயநாடு அ இன்னைக்கு வரைக்கும் நேத்து போட்ட வீடியோல கூட சொல்றாங்க. வயநாடு போனா என்ன வேலை செய்யுதுன்னு. நான் உங்கள பார்த்து கேட்கிறேன். இந்த வயநாடு கமாண்ட் போடுற ஒரு சில நண்பர்கள், அவங்கள நான் வெறுக்கல விரும்பல. நீங்க தெரிஞ்சு போடுறீங்களா, தெரியாம போடுறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, வயநாட்ல வந்து நான் கொள்ளையடிச்சுட்டு வந்து நான் வந்து அந்த பணத்த வச்சு இந்த ஜுவல் எல்லாம் போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த மோதிரம் எடுத்து குறைஞ்சபட்சம் சஞ்சய் நீ பொறந்தப்ப எடுத்தது. ம். இந்த எங்க சஞ்சய்க்கு இன்னைக்கு 19 வயசு ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மோதிரத்த நான் போடவே இல்ல. இப்பதான் குறைஞ்சது ஒரு 3 மாச காலமா போடுறேன். இதெல்லாம் இவ்வளவு நாளா அடமானத்துல தான் கிடந்தது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கவங்களுக்குள்ள நிறைய நெறிமுறைகள், நிறைய வாழ்க்கையில கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும். இந்த வீடியோல பார்க்கும்போது என்னோட கஷ்டத்த நான் எப்பவுமே இதில பகிர்ந்துக்கவே மாட்டேன். நான்லாம் கொஞ்ச நஞ்ச இன்னல்கள், கஷ்டங்கள்லாம் நான் படல. நெறைய கஷ்டங்கள் பட்டுருக்கேன். அத நான் எதையுமே இதில நான் வந்து வீடியோக்கள் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன். நெறையா நம்ம வாழ்க்கையில விபத்துகள் என்னென்னமோ ஏற்பட்டுருக்கு. நான் அதெல்லாம் இதில பதிவுக்குள்ள கொண்டு வந்ததே இல்ல. அதனால தான் நான் என்னோட உழைப்பு இப்ப இருக்கிறது. நான் எப்படி என்னோட மாடுலேஷன் எப்படி இருந்தனோ, அத மட்டும் தான் இப்ப நான் பதிவா போட்டுட்டுருக்கேன். அதனால உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்தான், இன்னைக்கு எப்படி இருக்கிறான் அப்படின்னு தோணுது. 4 வருஷத்துக்கு முன்னயும் சொந்த வண்டி தான் வச்சிருந்தேன். 4, 5 வண்டி வச்சிருந்தேன், கார் வச்சிருந்தேன், எல்லாமே வச்சிருந்தேன். இப்போ இந்த 2019ல இருந்தா நம்ம இன்ஸ்டாக்குள்ள ரொம்ப டீப்பாவும் TikTok மூலியமா நம்ம ஃபுல்லா வந்திருக்கிறோம். இப்ப இன்ஸ்டா வந்ததுக்கு அப்புறம் தான் புது புது உறவுகள், Facebook முகநூல் நண்பர்கள் எல்லாமே வந்திருக்கிறோம். ஆனா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே தெரியாதுல்ல. அதனால நான் சொல்ல வரேன். இப்ப வந்து இதெல்லாம் நம்ப அன்றாடம் எல்லாரும் வாழ்க்கையில எல்லாமே வச்சிருக்கிறது தான். நகை, காரு. அதனால நான் வந்து கடைசி வரைக்கும் ஓட்டுநராவே இருக்கணும். ஓட்டுநராவே தான் போகணும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் ஓட்டுநரா இருந்து முதல்ல ஒரு வண்டி வாங்கி, அந்த வண்டியில நானே ஓனர் கம் டிரைவரா ஓடுனேன். கடுமையா உழைச்சேன். அதுக்கு கடுமையா உழைச்சு தான் நான் அடுத்து மேல வண்டியெல்லாம் வாங்குனேன். நானும் சாதாரண ஓட்டுநரா தான் இருந்தேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கடுமையா உழைக்கணும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கணும். நம்ம அதுக்கு மேல நல்லா நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், வாழணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். இன்னும் நெறைய பேசணும்னு நெனைக்கிறேன். ஆனா, என்ன சொல்றதுன்னா, இந்த இந்த இடத்துக்கு வந்து நாங்க என்னோட அண்ணன் மகன் கல்யாணத்துக்காக வந்திருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையான இடத்துல மனசு அவ்ளோ அமைதி, மனசு அவ்ளோ நிம்மதி கிடைக்குது. என்ன சஞ்சய் நான் சொல்றேன்? ஆமாப்பா. இந்த இடத்துல நமக்கு அதிகம் டவர் இல்ல. அதிகம் டவர் நெட்வொர்க் இல்ல. நம்ம இதெல்லாம் பேசும்போது நமக்கு எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ம். இந்த இடம் இயற்கையான இடம். இந்த இடத்துல நமக்கு என்ன தொந்தரவு இருக்குன்னு நெனச்சு பாருங்க. பொல்யூஷன் இல்ல. ஒரு நெறைய வாகன போக்குவரத்து இதெல்லாம் இல்ல. நெறைய
தொழில்நுட்பங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. நிறைய தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் இல்ல. இயற்கையான வாழ்க்கை இங்க கிடைக்குது. நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம டவுனுக்குள்ள இருக்கிறனால, ஒரு நம்ம ஏரியா கிராம சைடுல இருக்கிறனால, இந்த வாழ்க்கை நமக்கு இங்க இதெல்லாம் ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப சில்னஸ்ஸு. நம்ம ஊர்ல எனி டைம் ஃபேன் இல்லாம இருப்போமா? ம்ஹ்ம். இந்த ஊர்ல பார்த்தோம்னா, ஒரு வீட்ல கூட ஃபேன் இருக்கிறதில்ல. ஆமாப்பா. நானே நம்ம அ நோட் பண்ணேன். நம்ம வூட்ல ஏசி இல்லாம இருக்கிறோமா இப்போ? ஆஹ. ஒரு காலத்துல ஏசி இல்லாம படுத்திருந்தோம். இந்த ஏசி கூட எதுக்கு வாங்குனோம்னா, இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம். வந்து உக்கிரத்துல இருக்காட்டி என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்குனோம். எல்லாம் நம்மளுடைய தேவைக்காக தான் வாங்குறோம். ஆனா இருந்தாலும் மனசு என்ன சொல்லுதுன்னா, இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம். என்ன சாதிச்சோம் அப்படிங்கிறதுல ஒண்ணு எத நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறது, இன்னைக்கு வரைக்கும் நான் உட்பட இல்ல. இவ்வளோ நாளா உழைச்சிட்டு இருக்கிற அனைவருக்குமே சொல்றேன். நீங்களும் அததான் நினைப்பீங்க. நம்ம எத நோக்கி நான் பயணிக்கிறோம் அப்படின்னே தெரியாம தான் இன்னும் பயணிச்சுட்டு இருப்பீங்க. நானும் அததான் சொல்றேன். என்கிட்ட நான் என்னோட உழைப்புக்கு மேல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எல்லாம் என்ன சம்பாரிச்சிட்டோம், ஏன்னா YouTubeல பணம் வருது அப்படி இப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம உழைப்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. எனக்கு அந்த பெரிய வீடியோ இதெல்லாம் போட தெரியாது. இந்த ஷார்ட்ஸ், கீட்ஸ் வீடியோ போட்டோம்னா 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு ரூ. 8,000 பணம் வரும். அவ்வளோதான். இதுக்கு மேல நம்ம வந்து என்ன சொல்றது? என்னோட உழைப்பு தான் கடுமையான உழைப்பு. நான் வந்து ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறேன்னா 2 வருமானம் பார்ப்பேன். டிரைவருக்கு சம்பளம், லோட்மேன் சம்பளம் 2யுமே நான் பார்ப்பேன். 2யுமே பார்க்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 2,000 கிடைக்கும். வண்டி மீதி ஒரு ரூ. 1,500 வைங்க. அப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ரூ. 3,500 மீதியாகும். அத கால்குலேட் பண்ணி தான் உழைச்சு கடுமையா உழைச்சு நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னடா நம்ம டிரைவரா ஓடுறோம், நம்ம எதுவுமே மிச்சம் ஆக மாட்டேங்குது, மிச்சம் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. இப்ப நீங்க டிரைவரா ஓடுனா, டிரைவர் மட்டும் ஓட்டிட்டு நீங்க உட்கார்ந்திருக்க கூடாது. அந்த இடத்துல ஒரு லோடு எடுத்து வர சொல்றாங்கன்னா, அந்த மாரி எடுத்து விடும்போது உங்களுக்கு அதுல ஒரு ரூ. 100 ரூ. 150 உங்களுக்கு அந்த மாரி வருமானம்லாம் கிடைக்கும். அந்த வருமானத்துல நீங்க எடுத்துக்கணும். அந்த மாரி எக்ஸஸ் வருமானத்த நீங்க வர மாரி ஏற்படுத்திக்கணும். அப்பதான் உங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு ரூ. 800 கிடைக்குதுன்னா, உங்களுக்கு அதுல ஒரு ரூ. 200 ரூ. 300 எக்ஸஸ் கிடைக்கும்போது உங்களுக்கு வாழ்வாதாரம் மென்மேலும் உயரும். அந்த மாரி விஷயத்துல நீங்க நெறைய பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம வந்து அடுத்த கட்ட ஸ்டேஜ்ஜுக்கே போக முடியும். ஓட்டுநர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஓட்டுநர்களா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலைமையில யாருமே இருக்காதீங்க. நம்மளும் சொந்த வண்டி, நீங்க சொந்த வண்டி வாங்குறதுக்கு நெறைய ஆப்ஷன் கிடைக்குது. சொந்த வண்டியெல்லாம் வாங்கணுங்கிறதுக்கு நெறைய ஆப்ஷன் கிடைக்குது. ஆப்ஷன் இல்லாமலாம் இல்ல. அத சரியான முறையில பயன்படுத்துனோம்னா, நம்ம வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ப என்ன லோடு ஓட்ட போறோம், நமக்கு என்ன லோடு ரெகுலரா இருக்கான்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிறணும். இப்ப நான்லாம் ஓட்டுன நான் நான் அந்த தொழில் சார்ந்து இருக்கும்போது, எனக்கு மார்க்கெட் லோடுங்க என்னுடைய லோட நானே ஃபிக்ஸ் பண்ண மாரி தான். 6 நாள் ஃபர்ஸ்ட்டு 3 நாள், 2 நாள், 5 நாள், 6 நாள் வரைக்கும் ஓடுனேன். இன்னைக்கு ஓடுனேன், ஓடிட்டே தான் இருக்கேன். என்ன சொல்லலாம்? மறுபடியும் அடுத்த வீடியோல இன்னும் கன்டின்யூ பண்ணிருவோம் நம்ம வாழ்க்கை வரலாறுல. ம். அ மறக்காம இந்த வீடியோ பாருங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில ஒத்துப்போகும். நான் நெறைய சொல்ற விஷயங்கள் நீங்க நோட் பண்ணி, அது மூலியமா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு முயற்சி, உழைப்பு, வெற்றி நல்லா கிடைக்கும். வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். நான் நம்புறேன். நன்றி.